வருவாய் கிராம உதவியாளர்கள் தொடர்ந்து 33வது நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதிலும் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் மற்றும் அடிப்படை ஊதியம் ரூபாய் 15,700 வழங்க கோரி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் கிராம உதவியாளர்களுக்கு 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி பிப்ரவரி 5 முதல் தமிழகம் முழுவதிலும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை எழிலகத்தில் 33வது நாளாக நேற்று தர்ணா போராட்டம் நடத்தினர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 10க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் இன்றும் நாளை தமிழகம் முழுவதிலும் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து முறையிடுவதற்காக சென்னை மெரினா சாலையில் தொடர் பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். காலமுறை ஊதியம் வழங்குவதற்கான கோப்புகள் நிதித்துறை செயலரிடம் வழங்கப்பட்ட போதிலும் அவர் இதுவரை கையெழுத்திடாமல் இருப்பது பெரும் வருத்தத்தை அளிப்பதாகவும் இது தொடர்பாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக வருவாய் கிராம உதவியாளர் சங்கத்தின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அரசாணை எண் 125 படி கடந்த 33 ஆண்டுகளாக தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட கால ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக அரசு தனது வாக்குறுதியாக வழங்கியதை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியே இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசு தனது கவனத்தை எங்களின் போராட்டத்தின் மீது செலுத்துவதற்காக தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான தொடர் முயற்சிகளை தினமும் தொடர்ந்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். சென்னை சேப்பாக்கம் ஏழகம் வளாகத்திலிருந்து மெரினா கடற்கரை வழியாக முதல்வரை சந்திப்பதற்காக கோட்டை நோக்கி பேரணியாக சென்ற கிராம உதவியாளர் சங்க கூட்டமைப்பினர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். ஜாக்டோஜியோ போட்டோஜியோ போன்ற அமைப்புகள் தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றியவுடன் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு மாநாட்டை நடத்திவிட்டு தங்களை கைவிட்டு விட்டதாகவும் களத்தில் இன்று கிராம உதவியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் தனித்து போராடி வருவதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். தமிழக முதல்வரை கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் வருவாய்த்துறையில் பணிபுரியக்கூடிய அரசின் நலத்திட்டங்களை கடற்கூடி கிராமத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய கிராம உதவியாளர்கள் தொடர்ந்து இன்று 30 நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வரை நாங்கள் தினந்தோறும் சந்திப்பதற்கான உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்துகளையுமே நாங்கள் சந்தித்து விட்டோம். எங்களுடைய கோப்புகள் நிதித்துறை செயலாளரிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஆனா நிதித்துறை செயலாளர் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்துக்கான கோப்புகள் இனிமேல் அவர் இதுவரைக்கும் கையெழுத்திடவில்லை. அவர் கையெழுத்திட்டால் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கிடைக்கும் என்ற பட்சத்தினால் முதல்வரின் கவனத்தை ஏற்கின்ற வகையில் நேற்று முதல் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறோம். நாங்க நேற்று இன்று கேட்கவில்லை. கடந்த 31 ஆண்டுகளாக கிராமங்களுக்கு அரசாணை 625 படியில் ஊழியராக ஆக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தில் இருந்தவர்களை இன்று சிறப்பு என்ற பெயரில் தொடர்ந்து நாங்க பாதிக்கப்பட்டுகின்றோம். அந்த சிறப்பு காலமுறையை ஒழித்து வரையறுக்கப்பட்ட காலமுறை வேண்டுகின்றதா எங்களுடைய ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 30 நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழக முதல்வர் அவர்கள் காலையில் கூட ஒரு செய்தியில் வெளியிட்டார். திராவிடம் ஆட்சியில கடந்த 6/3/1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்து அவர்கள் அறிவித்த அனைத்து நலத்திட்டங்களையும் இன்று கடற்கோடி கிராமத்திற்கும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் கிராம உதவியாளர்கள். அந்த அடிப்படையில 6/3 எங்களுடைய வாழ்க்கை ஒளி ஏற்றும் என்ற அடிப்படையில் தமிழக முதல்வரை சந்திக்கும் இந்த பேரணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். தயவு செஞ்சு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக கருணை உள்ளத்தோடு கிராமங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியான அடிப்படை ஊதியத்தை 15,700 வழங்க வேண்டும் என்று இந்த பேரணி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழகத்தில் முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை தொடர்ந்து நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அவர் கடைசி நேரத்தில் கூட எங்களை கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இன்றைக்கு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கின்றோம். ஏன் என்றால் அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சரிடம் கொண்டு சென்று உடனடியாக எங்க கோப்பை கையெழுத்திட்டிருக்கலாம். அவர் அதுக்கான பணிகளை செய்யவில்லை என்றதுதான் நாங்க சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். கடந்த 2023 மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரோடு 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்று அவர் சொல்லிக்கொள்ள தேர்தல் முடிகிற நேரத்தில் நீங்க வந்திருக்கீங்க, என்னால ஒண்ணு சொல்ல முடியல என்றது. இது எங்களுக்கு வேதனையான விஷயமா இருக்கு. நாங்க தொடர்ந்து அவரை விருதுநகரிலையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் நேற்றைய தினம் 4ஆம் தேதி CRA அலுவலகத்திலையும் சந்திப்பு ஏற்பட்டது. எங்களுடைய கோப்பின் மீது எங்களை வைத்துக் கொண்டு உயிரிழந்த அவருடைய கோப்புகளை உடனடியாக நிறைவேற்றுன்னு சொல்றாரு. ஏனால் இவர் உடனடியாக அவரை தலையிட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று எங்க கோப்பின் மீது கையெழுத்திட்டு அரசாணையாக
வெளியிடும் வரை தமிழக முதல்வர் அறிவிப்பார் என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கள் போராட்டத்தை கைவிடுவது என்றால் தமிழக முதல்வர் நினைத்தால் மட்டுமே முடியும் என்ற அடிப்படையில் கூறிக்கொண்டு எங்களுடைய வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் 15,700 வழங்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ எல்லாம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு வந்து அறிவிப்புகள் வந்து அரசிடம் இருந்து நீங்க தொடர்ந்து 30 நாட்கள் மேலாக இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எந்த விதமான அசைவும் அரசிடம் இருந்து வரவே இல்லை, கனிவும். இப்ப தேர்தல் தேதி வேற அறிவிக்க போறாங்க. அறிவிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படும் வாய்ப்பு. இப்ப தொடர்ந்து என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ, ஆக்டோ ஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள்லாம் அறிவிச்சு அவங்களுக்கான அந்த டாப்ஸ்ங்கிறது ஒண்ணு அறிவிச்ச உடனே அதுக்கு நன்றி மாநாடு முதற்கொண்டு அறிவிச்சுட்டு அவங்களுடைய போராட்டத்தை கைவிட்டாங்க. ஆனா அந்த டாப்ஸ்ல இன்னைக்கு நாங்க இருக்குமா இல்லைங்கிற நிலைமை தான் கிராம உதவிகள் நாங்க இருக்கோம். கடைக்கோடி நலத்திட்டங்களை கொண்டு சென்றவர்கள் கிராம உதவிகள். எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை அறிவித்தால் மட்டுமே தேர்தல் அறிவித்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. அதுல எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நாங்க ஆளாக மாட்டோம். எங்களுடைய ஒற்றை குறிக்கோள் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இருக்கிற இணையான 15,700 வழங்கினால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை முடிவு கொண்டு வரும். அரசு பொதுவாக போராட்டங்களை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்யும். ஏற்கனவே தூய்மை பணியாளர் உட்பட நிறைய போராட்டம் பார்த்திருப்பீங்க. இப்ப உங்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டா எப்படி அதை எதிர்கொள்ள போறீங்க? நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் கோட்டாட்சியர் அலுவலகங்களையும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வோம். அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. சென்னை எழிலகத்தில் நாளை திங்கட்கிழமை எங்களுடைய ஒட்டுமொத்த ஊழியர்களையும் வரவழைத்து அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றோம். குரு நாகப்பன், மாநில ஒருங்கிணைப்பாளர், கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு. அவங்க வந்துடா பேசுறாரு. வேணவா Yeah.